காட்டுங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, we will start sir. Eagle's view on AD and DP rider and AB rider. ஒரு கழுகு பார்வை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கழுகு வந்து எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் சில அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நுட்பமான பார்வை. அந்த கழுகு கண்ணை பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம் கூட அது கண்ணுக்கு புலப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கழுகு பார்வை இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா LIC's ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். இந்த பேர்லயே இந்த ரைடர் வந்து என்ன நமக்கு பெனிஃபிட் தரப்போகுது அப்படிங்கிறது இந்த பெனிஃபிட் ரைடருடைய பேர்லயே இருக்கு. என்ன இருக்கு? ஆக்சிடென்டல் டெத்ன்னு இருக்கு, டிசபிலிட்டி பெனிஃபிட் இருக்கு. அப்ப இந்த ரைடர் விபத்து மூலமாக ஏற்படக்கூடிய டெத்தையும் கவர் பண்ணுது, விபத்து மூலமா ஏற்படக்கூடிய டிசபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெர்மனன்ட் உடல் ஊனத்தையும் கவர் பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு 2 பார்ட்டா இதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத்தை பத்தி பார்ப்போம். இந்த டெத்தை இந்த ரைடர் எவ்வாறெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைடர் எடுத்த ஒரு நபர் விபத்து மூலமா இறந்துட்டார்னா அவர் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிசி தொகையும் விபத்துக்கான தொகையும் 2ஐயும் சேர்த்து மொத்தமா அவர் குடும்பத்துக்கு கொடுத்துறோம். போனஸ்ங்கிற பாயிண்ட விட்டுருங்க. போனஸ்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அதனால நீங்க அதை பத்தி ஒன்றும் குழப்ப வேண்டாம். சார் போனஸை பத்தி சொல்லலையே அப்படின்னு அது ஒரு கழுகு கண்ணா நீங்க வந்து பாத்துறாதீங்க. அது வந்து ஒரு காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால போனஸ்ங்கிறத வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டேன். வேற என்ன இந்த ரைடர் கொடுப்பதால் என்ன நன்மை அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நான் இப்ப சொல்றேன். இந்த ரைடர் எடுத்த நபர் விபத்து மூலமா இறந்துட்டா, இறப்பு என்பது உடனடியா ஏற்படலாம். ஆன் தி ஸ்பாட்னு சொல்றாங்க இல்லையா, ஆன் தி ஸ்பாட் டெத்தும் ஏற்படலாம். இல்ல அந்த விபத்தினால் 180 நாட்களுக்குள்ள அவர் டெத் ஆயிட்டா என்ன பெனிஃபிட் அவர் நாமினிக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பேசிக்கா என்ன பாலிசி அமௌண்ட் போட்டிருந்தாரோ அந்த பாலிசி அமௌண்ட்டும், விபத்து பாலிசி தொகை என்ன அமௌண்ட் எடுத்திருந்தாரோ பொதுவா நம்ம என்ன எடுப்போம், பாலிசி தொகைக்கு சமமாக எடுப்போம். அந்த விபத்து பாலிசி தொகையும் சேர்த்து அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுல என்ன ஒரு கண்டிஷன், விபத்து ஏற்படும் போது பாலிசி நடப்பில் இருக்க வேண்டும். லாப்ஸ்டு பாலிசிக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உதாரணம், பிளான் நம்பர் 915 21 இயர் டேர்ம், சம் அஷ்யூர்ட் வந்து 10 லட்சம். இந்த ரைடர் எடுக்கிறார், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் எடுத்திருக்காரு. விபத்து மூலமா டெத் ஆயிடுறார். இது வந்து டெத் என்பது இம்மிடியட்டாவும் ஏற்படலாம், இல்ல விபத்து ஏற்பட்ட 180 நாட்களுக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை இறப்பு பாலிசி தொகை எவ்வளவு? இது ஜீவன் ஆனந்த், ஜீவன் ஆனந்துங்கும் போது 1.25 மடங்கு. அப்ப 10 லட்சம்ங்கிறது 12.5 லட்சம். அப்ப 10 லட்சம் பாலிசிக்கு ADDP எத்தனை ரூபாய் எடுத்திருப்பாரு? 10 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாரு. அப்ப அந்த விபத்து பாலிசி தொகை ஒரு 10 லட்சம். ஆக மொத்தம் 22.5 லட்சம் மொத்தமா அவர் ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும். பிளஸ் போனஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி போனஸ் பாயிண்ட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுதான் இந்த விபத்து மூலமா டெத் ஏற்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். விபத்துனா என்ன அப்படிங்கறதையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எதெல்லாம் விபத்துல வரும், அப்ப விபத்தோட டெபினிஷனையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு விபத்துனா என்னன்னு முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைடர் வருவதற்கு முன்பு LIC விபத்துனா என்னங்கறத டிஃபைன் பண்ணி இருந்தது. அப்படின்னா ஓல்டு டெபினிஷன் ஆஃப் an ஆக்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேதம், காயம் அல்லது இறப்பு நிகழ காரணமான எதிர்பாராத தீய நிகழ்வு விபத்து. An unpleasant event that happens unexpectedly and causes damage, injury or death. இதுதான் ஓல்டு டெபினிஷன். இப்போ உள்ள நியூ டெபினிஷன் என்ன? நியூ டெபினிஷன் ஆஃப் an ஆக்சிடென்ட் வெளிப்புற புலப்படும் மற்றும் வன்முறை வழிமுறைகளால் ஏற்படும் திடீர்
எதிர்பாராத மற்றும் விருப்பமில்லாத நிகழ்வு. A sudden, unforeseen and involuntary event caused by external, visible and violent means. இதுதான் இப்போ புது டெஃபினிஷன். அப்ப புது டெஃபினிஷன் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, காயத்தை எடுத்துட்டாங்க. காயம்ங்கிற வார்த்தை இன்ஜுரிங்கிறது இந்த புது டெஃபினிஷன்ல கிடையாது. வெளிப்புற புலப்படும் மற்றும் வன்முறை வழிமுறைகளால் ஏற்படும் திடீர், எதிர்பாராத மற்றும் விருப்பமில்லாத நிகழ்வு. இந்த டெஃபினிஷனுக்குள்ள வரக்கூடிய அனைத்து ஈவெண்டும் விபத்தாக கருதப்படும். வேற குழப்பமே வேண்டாம். இதை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அப்ப நம்ம எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் இந்த கவரேஜ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. என்ன லிமிட்னா, அதிகபட்சம் அனைத்து பாலிசிகளும் சேர்த்து, அதாவது குரூப் பாலிசி மற்றும் இன்பில்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் உள்ள பாலிசி உட்பட 1 கோடி வரை இந்த ரைடர் பெனிஃபிட் வழங்கப்படும். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் எத்தனை ரூபா வரைக்கும் மேக்சிமம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பழைய பாலிசி, குரூப் பாலிசி, இன்பில்ட் உள்ள பாலிசி அதெல்லாம் சேர்த்து 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. இதுல விதிவிலக்கு என்னன்னா, ஜீவன் சிரோன்மணிக்கு தனியா 1 கோடி. ஜீவன் சிரோன்மணி பாலிசி மட்டும் போட்டீங்கன்னா தனியா 1 கோடி, மற்ற பாலிசி எல்லாம் சேர்த்து 1 கோடி தான் கொடுக்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தனியார் கம்பெனிகளில் எடுத்த பாலிசிகள் கணக்கில் வராது. இது எப்ப இருந்து சார்? இது 22/10/2013 இருந்து தனியார் கம்பெனி எடுத்த பாலிசி கணக்கில் வராது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா பாலிசியும் சேர்த்தே தான் லிமிட் இருந்தது. இந்த 22/10/2013 இருந்துதான் பிரைவேட் கம்பெனி பாலிசி கணக்கில் எடுக்காம எல்ஐசியில எடுத்த பாலிசிக்கு மட்டும் இந்த சீலிங் வச்சிருக்காங்க 1 கோடி ரூபா வரைக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது எப்படிலாம் இந்த லிமிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். எல்ஐசி இதெல்லாம் நம்ம கேட்காமையே பண்ண விஷயங்கள் பாருங்க. 11/2/1986 வரைக்கும் ஆக்சிடென்ட் கவர் வந்து மேக்சிமம் கவர் எவ்வளவு வந்தீங்களா? 1 லட்சம் ரூபாய் தான். பிப்ரவரி 1986 இருந்து அது 5 லட்சம் ஆகுது. மார்ச் 2001 இருந்து 10 லட்சம் ஆகுது. நவம்பர் 2002 இருந்து 25 lakhs ஆகுது. மே 2005 இருந்து 50 லட்சம் ஆகுது. 4/1/2014 இருந்து 1 கோடி ரூபாய் ஆகுது. 19/12/2017 ஜீவன் சிரோன்மணிக்குன்னு செப்பரேட்டா 1 கோடி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் சிரோன்மணி எடுத்தா சிரோன்மணியில 1 கோடி, மற்ற பிளான்ல சேர்ந்து 1 கோடி, மொத்தம் 2 லட்சம்ங்கிறது அதுல அந்த ஒரு பிளானுக்கு மட்டும் வரும். மற்ற எல்லா பிளானுக்குமே மேக்சிமம் 1 crore தான் அலௌடு. எப்படி 1 லட்சத்துல ஆரம்பிச்சு இப்ப நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பிளஸ் ஒரு 1 கோடி 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய கிளைண்ட் நலனுக்காக. ஓகே, இத வந்து சார் ஒரு டெத் ஆயிருச்சு, கிளைம் ஆயிருச்சு, அந்த கிளைம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்னாலே எஃப்ஐஆர் வேணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் தேவைப்பட்டாலும் படலாம். அவர் எதுவும் பாய்சன் கொடுத்திருக்காரா இல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. போலீஸ் இன்வெஸ்ட் ரிப்போர்ட் வேணும். காப்பி ஆஃப் பஞ்சநமா 5 நபர்களிடம் எழுதி வாங்கும் அறிக்கை. பஞ்சா அப்படின்னா 5, நமா என்றால் லெட்டர் ஆர் ரிப்போர்ட் என அர்த்தம். விபத்து பற்றி செய்தி வந்த செய்தித்தாள். வான விபத்து என்றால் பாலிசிதாரரின் டிரைவிங் லைசன்ஸ். சப்டிவிஷன் நீதிபதி இறப்பு பற்றி கொடுத்த இறுதி தீர்ப்பு. இந்த தீர்ப்புல தான் அவர் தெளிவா சொல்லியிருப்பார், இந்த இறப்பு வந்து இயற்கை மரணமா, விபத்துனால ஏற்பட்ட மரணமா, இல்ல சூசைடா, அப்படி எதனால இறப்புங்கிறது தெளிவா அந்த தீர்ப்புல இருக்கும். அதனால இந்த ரிப்போர்ட்டை கேட்பாங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் செய்யாத நிலையில நாய் அல்லது பாம்பு கடி, போன மீட்டிங் கூட நான் வந்து பாம்பு கடியை காமிச்சேன். அந்த பாம்பு கடியும் போது நம்ம எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது. பாம்பு வந்து என்னை கடிச்சிருச்சு, பாம்பை வந்து நீங்க கைது பண்ணி ஜெயில போடுங்க, நம்ம போய் எந்த கோர்ட்டு ஏற முடியாது. அப்படி நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் வந்து நம்ம போலீஸ் ரிப்போர்ட் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி சமயத்துல நேரில் பார்த்தவர்கள் அளித்த சாட்சியம், கிராம சேவகர்கள் வாக்குமூலம், இல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட் போன்ற சான்றுகளே போதும். இதுதாங்க ஒருத்தர்
விபத்து மூலமா டெத் ஆயிட்டாருன்னா பொதுவா டெத் கிளைமுக்கு நம்ம எப்பயும் கொடுக்கிற ஃபார்மோட அடிஷனலா கொடுக்க வேண்டிய விஷயங்கள். டெத் கிளைமுக்குன்னு சில ஃபார்ம்ஸ் நம்ம எல்லாம் கொடுப்போம் இல்லையா? டெத் கிளைமை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஃபார்மோட அடிஷனலா என்னென்ன வைக்கணும் அப்படிங்கறதா இதோடைய செய்திகள். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம இப்ப தெளிவா பார்த்துட்டோம். இந்த ரைடர்ல விபத்து மூலமா டெத் ஏற்பட்டால் இமிடியட்டாவும் டெத் ஏற்படலாம், 180 நாட்களுக்குள்ளேயும் டெத் ஏற்படலாம். டெத் ஏற்பட்டா பாலிசி தொகையோட விபத்து பாலிசி தொகையை கொடுத்துறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப விபத்து நடக்கும்போது பாலிசி போர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனா வச்சுக்கோங்க. மேக்சிமம் 1 crore தான் எல்லா பாலிசியும் சேர்த்து கொடுக்க முடியும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த பார்ட்டுக்கு இப்ப போவோம். அடுத்த பார்ட் என்ன? டிசபிலிட்டி பெனிஃபிட். அப்ப டிசபிலிட்டி பெனிஃபிட் பத்தி பார்ப்போம். விபத்து ஏற்பட்டு உடனடியாகவோ அல்லது 180 நாட்களுக்குள் நிரந்தர உடல் ஊனம் ஏற்பட்டால் உடல் ஊன பலன் வழங்கப்படும். விபத்து ஏற்படும் போது பாலிசி நடப்பில் இருக்க வேண்டும். போன அந்த டெத்துக்கு பதிலா இங்க என்ன ஏற்படுது? உடல் ஊனம் ஏற்படுது. அப்ப உடல் ஊனம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த உடல் ஊனம் என்பது விபத்து மூலமா இமிடியேட்டாவும் ஏற்படலாம், இல்ல 180 நாட்களுக்குள்ளேயும் அந்த விபத்தின் காரணமாக உடல் ஊனம் ஏற்பட்டால் உடல் ஊன பலன் வழங்கப்படும். உடல் ஊன பலன் முதல்ல உடல் ஊனம்னா என்னன்னு பாத்திரலாமே. நிரந்தர உடல் ஊனம் என்பதன் வரைமுறை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎல் அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎல் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங். ஒரு 6 ஃபங்க்ஷனை சொல்றாங்க. இந்த 6 ஃபங்க்ஷன்ல எனி 4 அவரால சுயமா செய்ய முடியலனா அது பெர்மனன்ட் டிசபிலிட்டின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங், அதாவது ட்ரெஸ்ஸ உடை அணிய கலட்ட அவரே இந்த உடையை அணியணும், அவரே எந்த உதவியும் இல்லாம கலட்ட முடியணும். வாஷிங், வாஷிங்னா துணி துவைக்கிற எடுத்துக்காதீங்க, அவர் உடம்பு அவர் சுத்தப்படுத்திக்கணும், தன்னைத்தானே சுத்தப்படுத்த. ஃபீடிங், ஃபீடிங்னா சமைக்கிறது இல்ல, தட்டில் உள்ள உணவை வாய்க்கு கொண்டு செல்ல, யாரோ சமைச்சு வச்ச உணவை வாய்க்கு கொண்டு செல்ல முடியணும் அவரால். எந்த செயற்கை உபகரணங்கள் இல்லாம இது அவரால் செய்ய முடியணும், அவரே சுயமா செய்யணும். டாய்லெட்டிங், கழிப்பட அறையை உபயோகப்படுத்த. மொபிலிட்டி, ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்ல. டிரான்ஸ்பரிங், படுக்கையில் இருந்து வீல் சேரில் அவரால் அமர முடியணும். ஏதாவது 4 செயல்களை பிறர் அல்லது செயற்கை உபகரணங்கள் உதவியின்றி சுயமாக செய்ய முடியாத நிலை விபத்தினால் 180 நாட்களுக்குள் ஏற்பட்டால் நிரந்தர உடல் ஊன பயன் கிடைக்கும். இதுதாங்க பெர்மனன்ட் டிசபிலிட்டி என்பது. இந்த 6 ஃபங்க்ஷன்ல எனி 4 அவரால பிறருடைய உதவி இல்லாம அல்லது செயற்கை உபகரணங்கள் உதவி இல்லாம செய்ய முடியாத நிலைமை வந்ததுன்னா விபத்தின் மூலமாக நிரந்தர உடல் ஊனம் எனப்படும். இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலும் 2 கண்ணோ அல்லது 2 கையோ அல்லது 2 காலோ அல்லது ஒரு கையோ காலோ விபத்தினால் இழக்க நேரிட்டால் அதுவும் நிரந்தர உடல் ஊனம் எனப்படும். இது இதுக்கு முன்னாடி இருந்த அதே டெபினிஷன் இதுவும் இருக்கு. இந்த 2 கண்ணோ 2 கையோ போனாலுமே அதுவும் பெர்மனன்ட் டிசபிலிட்டியாக கருதப்படும். இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கிய மாற்றம் என்ன தெரியுமா நண்பர்களே? இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இந்த ஒரு இதுல என்ன வந்திருக்குன்னா, ஃபார் கன்சிடரிங் டிசபிலிட்டி the criteria of earning capacity of life pursued after disability is removed. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, டிசபிலிட்டி ஆகணும் அப்படின்னா இந்த 2 கையோ 2 காலோ, ஒரு கையோ ஒரு காலோ போன பிறகு அவங்களால் எந்த வேலைக்கும் போய் சம்பாதிக்க முடியாத நிலைமை இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணாதான் அது பெர்மனன்ட் டிசபிலிட்டியாக கருதப்பட்டது. அந்த கண்டிஷனை இப்ப எடுத்துட்டாங்க. இந்த பொருளாதார ஏர்னிங்கோடைய கெப்பாசிட்டி பத்தி கேள்வியே இல்லை. இந்த 6 ஃபங்க்ஷன்ல எனி 4 ஃபங்க்ஷன் அவரால் செய்ய முடியலன்னா டிசபிலிட்டி, அவ்வளவுதான். அவரால் வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன்னாடி இருந்தது. இப்ப இந்த ரைடர்ல அந்த டெபினிஷனை மாத்திட்டாங்க. இதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கங்க. ஓகே, என்ன பயனுங்க? நிரந்தர ஊனம் விபத்தின் மூலம் 180 நாட்களுக்குள் ஏற்பட்டால் கிடைக்கும் பயன்கள் என்ன? அப்படி என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபத்து பாலிசி தொகைக்கான பிரீமியமும் விபத்து பாலிசி தொகைக்கு சமமான அடிப்படை பாலிசி தொகைக்கான பிரீமியமும் செலுத்த வேண்டியதில்லை. அதாவது ஒருவர் 2 கோடிக்கு பாலிசி எடுத்திருந்தா 1 கோடிக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை, மீதி 1 கோடிக்கு அவர் பிரீமியம் செலுத்த வேண்டும்.
மற்ற ரைடர் பிரீமியமும் செலுத்த வேண்டும். இப்போ வந்து ஒரு வந்து இந்த மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, பிரீமியத்தை வெய் பண்றாங்க. என்னென்ன பிரீமியத்தை வெய் பண்றாங்க? ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சம்மர்ஷூடுக்கான பிரீமியம், பேசிக் பிளானுக்கான சம்மர்ஷூடுக்கான பிரீமியத்தை மட்டும்தான் வெய் பண்ணுவாங்க. மத்த ரைடர் போட்டிருந்தா அந்த ரைடருக்கான பிரீமியம் கட்டணும். உதாரணமா அவர் வந்து டேம் ரைடர் போட்டிருக்கலாம், இல்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் போட்டிருக்கலாம். அப்ப அந்த பிரீமியத்தை அவர் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தர் 2 கோடிக்கு போட்டிருந்தாரு அப்படின்னா மேக்சிமம் 1 கோடிக்கு தான் அவருக்கு அந்த விபத்துக்கான சலுகை கொடுக்க முடியும். 1 கோடிக்கு தான் எடுத்திருப்பாரு. அப்ப அந்த 1 கோடி சம்மர்ஷூடுக்கான பிரீமியம் மட்டும்தான் வெய்வாகும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கும் 1 கோடி, பேசிக் சம்மர்ஷூலையும் அந்த 2 கோடியில 1 கோடி மட்டும்தான் வெய்வாகும். அப்ப மீதி 1 கோடிக்கான பிரீமியமும் மத்த ரைடர் ஏதாவது போட்டிருந்தா அதுவும் கட்டணும். அடுத்து விபத்து பாலிசி தொகையை 120 மாத தவணையாக பிரித்து வழங்கப்படும். தவணை முடிவதற்குள் இறப்பு ஏற்பட்டால் அல்லது பாலிசி முதிர்வு ஏற்பட்டாலும் பாக்கி தவணை தொகை முழுவதும் மொத்தமாக கிளைம் அமௌண்ட்டுடன் சேர்த்து வழங்கப்படும். இந்த பிரீமியம் மட்டும்தான் வெயிட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, என்ன பாலிசி தொகைக்கு அவர் விபத்து காப்பீடு எடுத்திருந்தாரோ அந்த பாலிசி தொகையை 120 மாத தவணையா பிரித்து, அதாவது 10 வருஷத்துக்கு மாசம் மாசம் அவருக்கு கொடுப்பாங்க. அந்த 120 தவணை முடியறதுக்குள்ள அவரு பாலிசி மெச்சூர்ட் ஆனாலும் சரி, இல்ல அவர் டெத் ஏற்பட்டாலும் சரி, பாக்கி கொடுக்க வேண்டிய தவணை தொகையை மொத்தமா கொடுத்துறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஏஜ் 35, பிளான் வந்து 936, அதாவது ஜீவன் வந்து லேப் 21 இயர்ஸ், 21 இயர் டேர்ம். அப்ப அவர் எத்தனை வருஷம் கட்டணும்? 15 இயர்ஸ் பிரீமியம் கட்டணும். சம்மர்ஷூட் வந்து 10 லட்சம். இயர்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 56,679 ரூபா, செகண்ட் இயர் வந்து 55,458 ரூபா. இஃப் டிசேபிலிட்டி பை ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 வருஷங்கும் போது அவர் 15 இயர்ஸ் பிரீமியம் கட்டணும். 5 வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காரு. அப்ப இன்னும் 10 வருஷம் அவர் கட்டணும். அந்த 10 வருஷம் பிரீமியம் வந்து வெய்வாகும். 10 வருஷம் பிரீமியம் எவ்வளவு? 55,458 ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 10 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணும் அவரு? 5,54,580 ரூபா. அந்த பிரீமியம் வந்து அவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன செய்வாங்க? சம்மர்ஷூட் எவ்வளவுக்கு எடுத்திருக்காரு? 10 லட்சம் தான் எடுத்திருக்காரு. அப்ப இந்த 10 லட்சத்தை 120 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சா மாசம் எவ்வளவு வருது? 8,333 ரூபா. இந்த 8,333 ரூபாய அடுத்த 10 வருஷத்துக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க மந்த்லி பெனிஃபிட்டாக. இது மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருந்தா எப்படி மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குமோ அதே மாதிரி 21st இயர்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னென்ன கொடுக்க போறோம்? சம்மர்ஷூட் 10 லட்சம், ஃபுல் போனஸ் 9,24,000, ஃபைனல் அடிஷனல் போனஸ் ஒரு 1 லட்சம், டோட்டல் 20,24,000 வில் பி பேயபிள். அப்ப பாருங்க, இந்த டிசபிலிட்டினால அவர் கட்டின பிரீமியம் வெறும் 5 ஆண்டுக்கு தான். டோட்டல் பிரீமியம் பெய்டு ஃபார் 5 இயர்ஸ் வந்து 2,78,511 ரூபா தான் 5 வருஷம் அவர் கட்டின பிரீமியம். 6வது வருஷம் அவருக்கு டிசபிலிட்டி ஏற்பட்டதால் அவர் கிடைக்கக்கூடிய ஃபண்டு ஃப்ளோ எவ்வளவு பாருங்க. டோட்டல் பெனிஃபிட் அவர் கட்ட வேண்டிய பிரீமியம் எவ்வளவு மிச்சமாயிருக்கு? 5,54,580. அதுவும் ஒரு வகையான பெனிஃபிட் தானே. அந்த பணம் அவருக்கு மிச்சம் தானே. இது இல்லாம 10 வருஷத்துக்கு மாசம் 8,333 ரூபாயா 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பிளஸ் 10 லட்சம். இது மட்டும் இல்லாம மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா 20,24,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டலா 35,78,580 ரூபாய் அவருக்கு இந்த டிசபிலிட்டி சமயத்துல ஒரு ஃபண்டு ஃப்ளோ அவருக்கு கிடைக்குது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சமயத்துல, இக்கட்டான நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபண்டு ஃப்ளோக்கு வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ப்ரொவிஷன் இருக்குதுங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. விபத்து கவர் கூட நீங்க வந்து பிஏ பாலிசி எடுத்துக்கலாம், டேர்ம் பிளான் எடுக்கலாம். ஆனா டிசபிலிட்டி பெனிஃபிட் வேணும் அப்படின்னா அதற்கு ஒரே சோர்ஸ் என்ன தெரியுங்களா? கன்வென்ஷனல் பிளான் எடுப்பது மட்டும்தான். வேற வகையில நீங்க இதுக்கு ப்ரொவிஷனே கொடுக்க முடியாது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் அவருக்கு தெரியும். அப்ப இந்த முகவரை அவர் வந்து எவ்வளவு தூரம் உயர்வா நினைப்பார். ஆகா, நமக்கு எவ்வளவு பெரிய வந்து நமக்கு ஒரு நன்மையை பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களை கடவுளா கும்பிடுவாருங்க. எவ்வளவு பெரிய பணி பாருங்க. அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க, இந்த டிசபிலிட்டி கவரேஜை கொடுக்கறதுக்கு ஒரே வழி கன்வென்ஷனல் பிளான் எடுக்கிறது தான். வேற வகையில அவர் எடுக்கவே முடியாது.
ரைட், அடுத்த பாயிண்ட்க்கு வந்துருவோம். நிரந்தர ஊழல் ஊன பயன் கிளைம் செய்வதற்கு பல்வேறு படிவங்கள் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம், விபத்து மூலமா டெத் ஆனா என்னென்ன ரிப்போர்ட்லாம் வேணும்னு பார்த்தோம். அதே மாதிரி டிசபிலிட்டி ஏற்பட்டா என்னென்ன ஃபார்ம் வேணும் அப்படிங்கறத பாருங்க. இத 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 3/1/2014க்கு அப்புறம் போட்ட பாலிசியா இருந்தா என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம் நம்பர் 5279 ஃபில்டு பை லைஃப் அஸ்யூர்டு. லைஃப் அஸ்யூர்டு வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணணும். இது என்னன்னு பாத்துடலாமா? இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், அதுல என்ன கேள்வி இருக்குன்னு பாத்துடலாங்களா? ஜஸ்ட் ஒரு பார்வை பாருங்க. இதான் இந்த ஃபார்ம் நம்பர் 5279ங்கிறது கிளைம் ஃபார் டிசபிலிட்டி பெனிஃபிட். அவர் பேரு, வயசு, ஆக்குபேஷன், ஃபுல் அட்ரஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் பாலிசி ஹெல்டு, என்னென்ன பாலிசி அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற விவரம். சார் ஒன் செகண்ட் சார், ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? என்ன மேடம்? ஃபார்ம் இல்ல சார், வரல. ஷேர் ஆகலையா? ஷேர் ஆகல. ஓ, அந்த இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். இப்ப வருதா? வருது சார், வருது சார். நேம், பிரசன்ட் ஏஜ், ஆக்குபேஷன், ஃபுல் அட்ரஸ், நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி, டேட், எப்ப இருந்து அவர் டிசேபிள் ஆனாரு, எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இது ஆச்சு, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாரா, எங்க ரிப்போர்ட் பண்ணா, எஃப்ஐஆர் காப்பி, அந்த மாதிரி அதை பத்தியான முழு விவரங்கள் இந்த ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஃபார்ம் அவர் ஃபுல்லப் பண்ணி சைன் போட்டு வைக்கணும். இது ஒரு ஃபார்ம். அடுத்தது ஃபார்ம் நம்பர் 5280A ஃபில்டு பை டாக்டர். டாக்டர் ஃபுல்லப் பண்றது. இது வந்து கன்சர்ன்ட் பார்ட்டி ஃபுல்லப் பண்றது. 5280Aங்கிறது டாக்டர் ஃபுல்லப் பண்றது. டாக்டர் என்ன ஃபுல்லப் பண்ணுவாரு? ஒரு வியூ மட்டும் பாக்குறாங்க, சும்மா உங்களுக்கு வியூ காட்டுறேன் நானு. பேஷண்ட் நேம், அப்பரண்ட் ஏஜ், ஆக்குபேஷன், அட்ரஸ், கன்சல்டேஷன், எப்ப அட்மிட் ஆனாரு, என்ன ட்ரீட்மெண்ட், என்ன ப்ராப்ளம், அது இல்லாம முக்கியமா இந்த 6 கேள்வி வரும் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியம். இந்த ட்ரெஸ்ஸிங், ஃபீடிங், டாய்லெட்டிங், மொபிலிட்டி, டிரான்ஸ்பரிங், இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா? இதுல ஏதாவது 4 கேள்விக்கு அவர் நோ போட்டாதான் இந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டியா எடுத்துக்குவாங்க. இந்த கேள்வி அதான். அதனாலதான் 3/1/2014க்கு அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இது என்ன ஃபார்ம்? 5280A. அடுத்த ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்பிடென்சியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபில்டு பை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இது யாரு? பிஎம். அவங்க என்ன ஃபுல்லா பண்ணுவாங்க? அவங்க போய் விசாரிச்சு ஒரு ஃபார்ம், எப்படி டெத் கிளைம் அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி டிசபிலிட்டி ஏற்பட்டால் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அதுல இதே மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். என்ன ஆக்சிடென்ட், என்ன டிசபிலிட்டி, இப்ப எப்படி இருக்காரு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதுல இருக்கும். இதை ஃபுல்லப் பண்ணி அவங்க கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம அனெக்சர் ஒன்று இருக்கு. இந்த 3/1/2014க்கு அப்புறம் போட்ட பாலிசிக்கு அனெக்சர். இந்த அனெக்சர்ல அந்த 6 ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்வி இதுல வருது பாருங்க. ட்ரெஸ்ஸிங், வாஷிங், ஃபீடிங், டாய்லெட்டிங், மொபிலிட்டி, டிரான்ஸ்பரிங், இதெல்லாம் அவங்களால பண்ண முடியுதா அப்படின்னு டாக்டர் ஒன்னு எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாரோ அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் அவர் விசாரிச்சு அவரு நேர்ல பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் அனெக்சர் கான்பிடென்சியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இந்த 4 ஃபார்ம். இதே 3/1/2014க்கு முன்னாடி எடுத்த பாலிசியா இருந்தா ஃபார்ம் 5279 ஃபுல்லா பண்ணணும். அது அதே மாதிரி அந்த ஃபார்ம் 5280 ஃபுல்லா பண்ணும். இவங்க 80A அது ஃபுல்லா பண்ணும், 80 ஃபுல்லா பண்ணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இதுல அந்த 6 ஃபங்க்ஷனுக்கான கேள்வி இதுல இருக்காது. ஏன்னா அப்ப டிசபிலிட்டிக்கான டெபினிஷன் என்ன, அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் அப்ப இருந்தது. அது சம்பந்தப்பட்ட கேள்விதான் இதுல இருக்கும். அதுதான் வித்தியாசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இதுல கான்பிடென்சியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மட்டும் ஃபுல்லா பண்ணா போதும், அனெக்சர் தேவையில்லை. இது மட்டும் இல்லாம இந்த 2 பேருக்குமே பொதுவா இன்னொரு ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம் நம்பர் 5233. இது என்ன ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு பார்ட்டி, அதாவது கிளைண்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அவருக்கு மொத்தம் எவ்வளவு பாலிசி இருக்கு, என்னென்ன பாலிசியில அவர் இந்த மாதிரி டிசபிலிட்டி பெனிஃபிட் எதுவும் முதலே வாங்கியிருக்காரா, வாங்கலையா,
இல்ல மேக்சிமம் லிமிட்டுக்கு மேல எதுவும் பாலிசி எடுத்திருக்காரா, அப்படி மேக்சிமம் லிமிட்டுக்கு மேல ஏதாவது எடுத்து தெரியாம பே பண்ணியிருந்தா ஃபியூச்சர்ல அப்படி கொடுத்த பணத்தை திரும்பி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் நோட்டரி பப்ளிக்ட பாண்டு பேப்பர்ல இந்த ஃபார்மை டைப் பண்ணி அவரு விட்னஸ் வாங்கி கொடுக்கணும். ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன் டு பி அப்டைன்டு ஃப்ரம் தி லைஃப் அஷ்யூர்ட் ஹூ கிளைம்ஸ் டிசபிலிட்டி பெனிஃபிட் அண்டர் எ பாலிசி. இது வந்து 2014க்கு முன்னாடி போட்ட பாலிசிக்கும் எடுக்கணும், 2014 பின்னாடிக்கு போட்ட பாலிசிக்கும் எடுக்கணும். இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் காமன் ஆனது. இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க டிஎம்ஆர் அனுப்பி அவங்க இதை அட்மிட் பண்றதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இதுல இன்னொரு விஷயம், நீங்க ஃபார்ம் கொடுப்பதுனாலயே உங்களுக்கு அந்த கிளைம் அட்மிட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால பாலிசியை போர்ஸ்ல வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கு. அதை தயவு செய்து அந்த பாயிண்ட விட்டுறாதீங்க. இன்கேஸ் சப்போஸ் அட்மிட் ஆயிருந்தா கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அட்மிட் ஆகலைன்னா அவங்க தொடர்ந்து கட்ட வேண்டிய நிலைமை வரும். அதனால நம்ம விண்ணப்பம் கொடுத்துட்டோம், ஃபார்ம் கொடுத்துட்டோம், நமக்கு 100% வந்துடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம அது அப்ரூவ்ட் ஆகி வர்ற வரைக்கும் பாலிசியை போர்ஸ்ல வச்சுக்க வேண்டியது நமக்கு எப்பவுமே நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரேஜ் எத்தனை நாளைக்கு இருக்கும்? பிரீமியம் செலுத்தும் காலம் வரை பிரீமியம் செலுத்தினா போதுங்க. பணம் கட்டுறது அந்த நீங்க என்ன பிளான் போடுறீங்களோ அந்த பிளானோட பிபிடி வரைக்கும் பணம் கட்டினா போதும். ஆனா கவரேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் அல்லது பாலிசி கால வரைக்கும் இதுல எது முதலில் வருகிறதோ அதுவரை இந்த ரைடர் அமலில் இருக்கும். இது பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுமே முதல்ல எப்படி இருந்தது பாருங்களேன். முதல்ல எப்படி இருந்தது இந்த பெனிஃபிட் பாருங்க. அப் டு 31/3/1978 வரைக்கும் 60 வயசு வரைக்கும் தான் இந்த கவரேஜ் கொடுத்திருக்காங்க. 78ல இருந்து 87 வரைக்கும் 65 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 1/4/87ல இருந்து தான் இந்த 70 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த கவரேஜ் வந்து பிபிடியோட நீங்க பிரீமியம் செலுத்துறது முடிந்தாலுமே கவரேஜ் வந்து அந்த பாலிசி காலம் முழுவதும் கிடைக்கும் அல்லது அவருடைய 70 வயசு வரைக்கும் கிடைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அது வரைக்கும் கிடைக்கும். அடுத்து முக்கியமான பாயிண்ட், இது வந்து ஒரு ரைடரா இருப்பதனால கிளைம் கன்செஷன் காலத்திலும் அல்லது கிரேஸ் பீரியடுக்கு பிறகும் பிரீமியம் செலுத்த தவறும் பட்சத்தில் இந்த ரைடர் பயன் கிடைக்காது. இந்த கிரேஸ் பீரியடுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டி பாலிசி போர்ஸ்ல இருந்தால் மட்டும்தான், விபத்து நடக்கும்போது பாலிசி போர்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, விபத்து நடக்கும்போது நீங்க கிரேஸ் பீரியடுக்குள்ள பிரீமியம் கட்டி பாலிசி போர்ஸ்ல இருக்கணும். அந்த விபத்து நடக்கும்போது பாலிசி அப்ப போர்ஸ்ல இல்ல அப்படின்னா ஒரு ஃப்ரீ கவர் இருந்தால் கூட ஒரு கிளைம் கன்செஷன் இருந்தால் கூட இதை நீங்க கிளைம் பண்ண முடியாது. பேசிக் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரைடரா கொடுத்திருக்கோம். இப்ப ரைடரா இல்லாம சில பிளான்ல இன்பில்ட்டா இந்த பெனிஃபிட் இருக்கும். அப்படி இன்பில்ட்டா ஒரு பிளான் இருக்கா பாத்தீங்கன்னா பழைய பிளான் இருக்கு பாருங்க, எல்ஐசி நியூ ஜனரக்ஷா பாலிசி. இதுல பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆட்டோ கவருங்கிறது இன்பில்ட்டா உள்ளது. டிஏபியும் இன்பில்ட்டா உள்ள பாலிசி. அப்ப இந்த எக்ஸ்டெண்டட் கவர் இருக்கும்போது நீங்க பணம் கட்டாத சமயத்துல கூட விபத்து ஏற்பட்டால் கிளைம் செட்டில் ஆகும். விபத்து ஏற்பட்டு டெத் ஆனாலும் சரி, டிசபிலிட்டி ஆனாலும் சரி, 180 நாட்களுக்குள்ள நடந்தது அப்படின்னா இந்த 3 வருஷத்துக்குள்ள விபத்து ஏற்பட்டிருக்கணும். அதுதான் கண்டிஷன். டெத் ஆகுறது வந்து 3 வருஷம் கழிச்சு கூட அவர் டெத் ஆயிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு 3 வருஷம் வந்து அவருக்கு ஃப்ரீ கவர் இருக்கு. இன்னும் அந்த 3 வருஷம் முடிகிறதுக்கு 1 மாசம் இருக்கும்போது விபத்து நடக்குதுன்னு வைங்க. 1 மாசம் இருக்கும்போது விபத்து நடக்குது. விபத்து நடந்து 180 நாட்களுக்குள்ள அவர் டெத் ஆனாலோ டிசபிலிட்டி ஆனாலோ இந்த பெனிஃபிட் உண்டு. அப்ப அந்த 180 நாள் ஆகும்போது அந்த ஃப்ரீ கவரை தாண்டி போயிடும். அப்படி ஃப்ரீ கவரை தாண்டி அவர் இறந்தாலும் டிசபிலிட்டி ஆனாலுமே இந்த பெனிஃபிட் உண்டு. விபத்து நடக்கும் போது அந்த ஃப்ரீ கவருக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த ஃப்ரீ கவர் உள்ள இன்பில்ட்டா இருக்கக்கூடிய பிளானுக்கு எல்லாமே இந்த கன்செஷன் உண்டு. ரைடரா கொடுக்கக்கூடிய பிளானுக்கு எல்லாம் கிரேஸ் பீரியடுக்குள்ள கட்டினா மட்டும்தான் அந்த ரைடர் உண்டு. சரி சார், இது எப்ப நம்ம சேரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி எடுக்கும் போது சேர்ந்துக்கலாம். அல்லது பாலிசி எடுக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தால நீங்க விட்டு போச்சு எடுக்கல அப்படின்னா பிரீமியம் செலுத்தும் காலத்துக்குள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தும் காலம் நிலுவையில் இருக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் கூடுதல் பிரீமியம் செலுத்தி இந்த ரைடர் எடுத்துக்கலாம். பாலிசி வந்து எடுக்கும் போது எடுத்துக்கலாம், இல்லைன்னா
அந்த பிபிடி 5 வருஷம் வந்து இன்னும் பாக்கி இருக்கணும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மைனர் லைஃப் நீங்க பாலிசி போட்டிருப்பீங்க. 18 வயசு முடிஞ்சா தான் நம்ம இந்த ரைடர் வந்து எடுக்க முடியும். 18 வயது முடிந்த உடனே நீங்க விண்ணப்பம் கொடுத்து அதுக்கான பிரீமியத்தை கட்டி சேர்க்க வேண்டியது முகவராகிய உங்களின் கடமை. பிரான்ச்ல இருந்து லெட்டர் போகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட் வந்து பார்ட்டி தான் கொடுக்கணும். ஆபீஸுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அவங்க பண்றாங்க, சில பிரான்சஸ் வந்து பண்றாங்க. அப்படி பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதை போய் நம்ம கேட்க முடியாது. சார் நீங்க ஏன் லெட்டர் அனுப்பல பார்ட்டிக்குன்னு கேட்க முடியாது. நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. நாம நீங்க வந்து கரெக்டா 18 வயசு ஆனோன்னு இந்த ரைடரை சேர்க்கணும், நாமினியும் சேர்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த ரெண்டுமே அவங்களுக்கு சேரும். இதை நீங்க மைண்ட்ல வச்சு மைனர் லைஃப் எல்லாம் தனியா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒவ்வொரு முகவரின் கடமை. மினிமம் ஏபி சம்மஸ்டு பாத்தீங்கன்னா 10,000 இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000. மினிமம் ஏஜ் என்ட்ரி வந்து 18 வருஷம் கம்ப்ளீட்டட். மேக்சிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா பாலிசி எடுக்கும் போது நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பாலிசி எடுக்கிறீங்களோ அந்த பாலிசியில மேக்சிமம் ஏஜ் என்ட்ரிக்கு என்ன கண்டிஷனோ அந்த ஏஜ் தான். இல்ல பாலிசி எடுக்கும் போது நீங்க எடுக்கல, அதுக்கப்புறம் நீங்க சேர்றீங்க அப்படின்னா மேக்சிமம் 65 வயசு வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதுக்கு மேல போயிட்டா இந்த ரைடர்ல நீங்க சேர முடியாது. சார் 5 வருஷம் இன்னும் பிபிடி இருக்கு, நான் சேர்றேன்னு சொன்னா கூட நீங்க சேர முடியாது. மேக்சிமம் ஏஜ் லிமிட் 65க்குள்ள இருக்கணும். இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். மேக்சிமம் பாலிசி எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேர்த்துறோம். அதனால இந்த கொஸ்டின் வராது. ஏதாவது தப்பி தவறி விட்டு போனா மட்டும் இந்த பாயிண்ட். ரைட். Some important point for deciding the accident, the condition of bodily injury is removed. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். முதல்லயே சொன்னேன், ஓல்டு டெஃபினிஷனுக்கும் நியூ டெஃபினிஷனுக்கும் அந்த விபத்துல இன்ஜுரிங்கிற வார்த்தையை இப்ப நியூ டெஃபினிஷன்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா விபத்துமே காயத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்ப இருமல் மருந்து அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் பாய்சன் எடுத்து குடிச்சிட்டாருன்னு வைங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இருமல் மருந்துன்னு ஒருத்தர் தவறுதலா என்ன குடிச்சிட்டாரு, விஷத்தை எடுத்து குடிச்சிட்டார், இல்ல வேற ஏதோ பாய்சன் எடுத்து குடிச்சிட்டார். இப்ப அவருக்கு உடம்புல எந்த காயம் இதுல இருக்குமா? இருக்காது. இதே பழைய டெபினிஷனா இருந்தா இன்ஜுரி இல்லைன்ட்டு இதை விபத்தா கருத மாட்டாங்க. ஆனா இப்ப புது டெபினிஷன் படி அந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளை ஆகுது பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்ட இந்த செயல வெளிப்புறம் இருந்தா வந்திருக்கு, விசிபிள் மீன்ஸ் வைலண்ட் மீன்ஸோட இந்த ஈவென்ட் நடக்குது. அப்படிங்கும் போது அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல் ஆகும் போது இது டிஏபி அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த இன்ஜுரி கண்டிஷன் ரிமூவ் ஆனதுனால எவ்வளவு நன்மை அப்படின்னு பாருங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. Committing any breach of law is replaced as life assured committing any criminal act with criminal intent. அதாவது சட்டத்துக்கு மீறின செயலை செய்தால் அவருக்கு கிளைம் இல்லைன்னு முதல்ல இருந்தது. இப்ப அதை எப்படி மாத்திட்டாங்க, சட்டத்துக்கு புறம்பா செஞ்சாலும் பரவாயில்லைங்க, அதுல ஏதாவது கிரிமினல் நோக்கம் இருக்கா, குற்றவியல் நோக்கம் இருக்கா, குற்றவியல் நடத்தை இருக்கா, குற்றவியல் நடத்தை இல்லைன்னா அதையும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாற்றம் வந்திருக்கு. Claim cannot be rejected merely on the ground that the accident has been caused or preceded by breach of law. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்ப இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேரு சொல்லுங்க, விபத்து கவர் இதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை உண்டு இறத்தல், மனநிலை சரியில்லாமல் விபத்தில் இறத்தல், குடி போதையில் விபத்தில் இறத்தல், ரயில்வே தண்டவாளத்தில் குறுக்கே கடந்து செல்லும் போது ரயிலில் மோதி இறத்தல், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி இறத்தல், அதிவேகமாக வண்டி ஓட்டி இறத்தல். விபத்து கவர் கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா எப்படி சொல்லுங்க சார். யாரா ஒரு ஆள் 2 ஆள் குயிக்கா குயிக். சார் மேடம் கிடைக்காதுங்க மேடம்.
எந்த இதுக்குமே கிடைக்காதா? இல்ல ட்ரெயினுக்கு கிடைக்காதுங்க. சரி. மனநிலை கிடைக்காதுங்க. சரி. குடிபோதை கிடைக்காதுங்க. குடிபோதை கிடைக்காது. சரி. டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டலாம். டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்காதுங்க. 18 இயர்ஸ்க்கு மேல என்னத்த கிடைக்கும்? அதிவேகமா வண்டி ஓட்டி இறந்தா அது கிடைக்குங்க. அது கிடைக்குமா? கிடைக்கும். சரி. இன்னும் ஒருத்தர் சொல்லுங்களேன். இன்னும் ஒரே ஒரு நபர். என்ன சொல்றீங்களா? குயிக். ரயில்வேல போனா கிடைக்காதுங்கிறாரு. கிடைக்காது. சரவணன். குடி போதையில இறந்தா கிடைக்காதுங்கிறாரு. சொல்ல முடியுமா வேற யாராவது? சரவணன் சார். சார் எல்லாத்துக்குமே கிடைக்கும் சார். எப்படி சொல்லுங்க? ஏன்னா இது வந்து ஏதாவது கிரைம் கிடையாதுங்களா? எதுவுமே கிரைம் கிடைக்காத போது அவரு வந்து எப்படி சொல்றது, கிரைம் கிடையாத பட்சத்துல கண்டிப்பா கிடைச்சாருன்னா இப்பதான் சொன்னீங்க, அதுதான் கேட்டேன். எங்க குடி போதையில வந்து விபத்துல இறந்தாருன்னா அது எப்படி கிரைம் இல்லையா? அது கிரைம் கிடையாது சார். எப்படி அவர் குடிபோதையில தான் சார் இறந்தாரு, அது எப்படி கிரைம் வரும் சார்? அதுல வந்து அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாலிசி கண்டிஷன்ல சில விஷயங்கள் இருக்கு. பாலிசி கண்டிஷன்ல என்ன இருக்குன்னா, ஒருத்தர் லிக்கர் கன்சியூம் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த ரைடர் கிடையாது அப்படின்னு முதல்லயே பாலிசி கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் மனநிலை என்பது எப்போதும் சரியா இருக்கணும். மனநிலை சரியில்லாதவருக்கு இந்த ரைடருடைய பெனிஃபிட் கிடைக்காதுன்னு ஏற்கனவே பாலிசி கண்டிஷன்ல இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் கிடைக்கும். அது எப்ப தெரியுங்களா? மனநிலை சரியில்லாம இருக்கிறவரு விபத்துல இறந்தாலும் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அப்ப அவர் ஏதோ ஒரு வண்டியில உட்கார்ந்து போறார். அவர் வண்டி ஓட்டல, அவர் வண்டிக்கு குறுக்க வரல, அவர் ஏதோ ஒரு வண்டியில உட்கார்ந்து அவங்களை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ அவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி வண்டியில கூட்டிட்டு போகும்போது அந்த வண்டி விபத்தாகுது. அந்த விபத்தப்ப அவர் வந்து டெத் ஆகுறாரு அப்படின்னா அவருடைய மனநிலைக்கும் இந்த விபத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் வந்து டிரைவரா இங்க போகல, சும்மா உட்காந்துதான் போறார். அப்ப அந்த மாதிரி சமயத்தில் கிடைக்கும். அதே பாயிண்ட் தான் குடி போதையில ஒருத்தர் வண்டி பின்னாடி உட்காந்து போறாரு, அவர் வண்டி ஓட்டல, அவர் குடிச்சிருந்தாலுமே அவருக்கு வந்து இந்த விபத்துக்கான காரணம் அவர் கிடையாது. அப்ப குடி போதையில இருந்தாலுமே ஒரு வண்டியில உட்கார்ந்து போய் அவர் அந்த வண்டி விபத்தாகி அவர் இறந்தாருன்னா அப்பயும் இந்த கிளைம் கிடைக்கும். அதே மாதிரி ரயில்வே தண்டவாளத்துல குறுக்க கடந்து போகும்போது ரயில் மோதி இறக்குறாரு அப்படின்னா ரயில்வே தண்டவாளத்துல குறுக்க கடந்து போக கூடாது என்பது சட்டப்படி குற்றம். ஆனா இப்பதான் சொன்னேன், சட்டப்படி குற்றத்தை மட்டும் பார்க்காம அதுல எதுவும் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா, அவர் எதுவும் ரயிலுக்கு குண்டு வைக்க போனாரா, இல்ல தண்டவாளத்தை எதுவும் சேதப்படுத்த போனாரா, திட்டமிட்ட சதி செயல் செய்ய போனாரா, இல்ல பொதுவா கடந்து போனாரா. அவர் எப்பயும் அந்த வழியா போறவர் பாவம் போனாரு, அன்னைக்கு கவனக்குறைவா அடிபட்டு மோந்துட்டார்னா இந்த ரைடர் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாரு, அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் இல்லாட்டியும் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கிடைக்கும். அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் கிளாரிபிகேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் ஆபீஸ் 7/3/2008 வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வண்டி லைசென்ஸ் வந்து அவரால் வந்து அந்த செத்து போனவருடைய வண்டி லைசென்ஸை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து இண்டிபெண்டா என்கொயரி பண்ணி அவர் எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறாரு, அவர் வண்டி ரொம்ப வருஷமா ஓட்டிட்டு தாங்க இருக்காரு, நல்லா வண்டி ஓட்டுவாரு அப்படின்னு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் இல்லாட்டி கூட இந்த கிளைம் ஆனது அட்மிட் ஆகும். மர்டர் விபத்தா விபத்து இல்லையா? இதே பாயிண்ட் தான். மர்டர் வந்து அவரு திட்டமிட்டு ஒருத்தர் அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன் முடிவு பண்றாரு? இவர் ஏதோ சட்டத்துக்கு புறம்பா ஒரு வேலையை பண்ணிருக்காரு, அவருடைய மிஸ்ஸஸோட இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல யாரையாவது இவர் வந்து கொலை பண்ணிருக்கலாம். அப்ப பழிக்கு பழி வாங்குறதுக்காக இவரை ஒருத்தர் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் கொலை பண்ணாரு அப்படின்னா அது விபத்துல வராது. மாறா இவங்க ஏதோ ஒரு சண்டை, வாய் சண்டை, தகராறு, திட்டம்லாம் இடல, இவரை கொலை பண்ணணுங்கிற நோக்கம் இல்ல, திடீர்னு எதிர்பாராத விதமா பிடிச்சு தள்ளி விடுறாரு, இல்ல கத்தி எடுத்து குத்திடுறாரு அப்படின்னா அது விபத்தில் வரும்.
மர்டர் என்பது எந்த சந்தர்ப்பத்துல இவருடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது விபத்தா விபத்து இல்லையா அப்படிங்கிறது முடிவாகும். இதுதான் எல்ஐசி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடருடைய முழு பார்வை. இறப்பு என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டோம், டிசபிலிட்டி என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்த ரைடர் எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். இது ரொம்ப ஈஸியா பார்த்துடலாம். இந்த ரைடர்ல என்ன கவர் பண்றோம்? விபத்து மூலம் 180 நாட்களுக்குள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே இந்த ரைடர் பயன் கிடைக்கும். டெத் ஆனா மட்டுங்க. இதுல வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் கிடையாது, அவ்வளவுதான். மினிமம் சம் அஷ்யூர்டு 20,000 இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000. மற்ற விதிமுறைகள் எல்லாம் ஏடிடிபியில சொன்னபடி இதற்கும் பொருந்தும், அவ்வளவுதான். சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பாலிசிக்கு 50 பைசா, போலீஸ் என்றால் 1 ரூபாய் வசூலிக்கப்படும். ஏன் போலீஸ்னா 1 ரூபானா, அந்த 1 ரூபாய் அவர் கட்டிட்டார்னா போலீசி டியூட்டில இருக்கும் போது கூட அவர் விபத்து ஏற்பட்டா அது வந்து கவர் ஆகும். 1 ரூபாய் கட்டாம 50 பைசா கட்டினார்னா டியூட்டில இருக்கும்போது அவர் விபத்துல இறந்தார்னா அது வந்து கவர் ஆகாது. அதனால போலீஸ்னா 1 ரூபாய். பிரீமியம் செலுத்தும் காலம் அல்லது 70 வயது வரை மட்டுமே இந்த ரைடர் பயன் கிடைக்கும். அந்த ரைடர் என்ன பார்த்தோம்? பாலிசி காலம் அல்லது 70. இது பிரீமியம் செலுத்தும் காலம் அல்லது 70. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். உதாரணம் பாருங்க. ஏஜ் 35, பிளான் 9/36/2115ல போட்டிருக்காரு. சம் அஷ்யூர்டு 5 லட்சம். இஃப் ஆக்சிடென்ட் டெத் அட் ஏஜ் 45 என்ன கிடைக்கும்? இஃப் ஆக்சிடென்ட் டெத் அட் ஏஜ் 52னா என்ன கிடைக்கும்? 35 வயசுல போடுறாரு, 45 வயசுல விபத்துல இறக்குறாருன்னா 10 வருஷம். இந்த பிளானுக்கு வந்து 15 வருஷம் மட்டும் வந்து பிரீமியம் கட்டுறாரு. அப்ப இந்த கவர் வந்து பிரீமியம் கட்டும் காலம் வரைக்கும் இந்த கவர் இருக்கும். அப்ப 45 வயசுல இறந்தா இந்த கவர் அமல்ல இருக்கும். அப்ப என்ன கொடுப்போம்? பேசிக் அமௌண்ட் 5 லட்சம், விபத்து பாலிசிக்கான 5 லட்சம், மொத்தம் 10 லட்சம் கொடுத்துருவோம். இதே 52 வயசுல ஆகும்போது என்ன ஆகும்? 17 வருஷம் ஆயிரும். அவர் 15 வருஷத்தோட பிரீமியம் கட்டுறது முடிஞ்சிடும். அப்ப பிரீமியம் கட்டுற வரைக்கும் மட்டும்தான் இந்த கவர் இருக்கும். அப்ப 52ல இறக்கும் போது இந்த கவர் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. பேசிக் அமௌண்ட் மட்டும் 5 லட்சம், இந்த விபத்துக்கான கவர் வந்து 0. இந்த 5 லட்சம் கிடைக்கும். இதே ஏடிடிபி போட்டிருந்தாருன்னா பாலிசி காலம் வரைக்கும் கிடைச்சிருக்கும், 21 இயர்ஸ் வரைக்குமே கிடைச்சிருக்கும். அப்ப அவருக்கு இப்பயும் 52ல இறந்தாலுமே அந்த 10 லட்சம் கிடைச்சிருக்கும். இந்த ரைடருக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நண்பர்களே. ஏடி அண்ட் டிபி ரைடர் ஆர் ஏபி ரைடர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ரைடர் தான் நீங்க எடுக்கணும். நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. இது என்னென்ன பிளான்ல இருக்குன்னு பாருங்க. ஏடி அண்ட் டிபி ஆர் ஏபி ரைடர் அவைலபிள் பிளான்ஸ் 914 நியூ என்டோமெண்ட், 915 நியூ ஜீவன் ஆனந்த், 920 நியூ மணி பேக் 20 இயர்ஸ், 921 நியூ மணி பேக் 25 இயர்ஸ், 933 ஜீவன் லக்ஷயா, 936 ஜீவன் லேப், 945 ஜீவன் உமங்க், 947 ஜீவன் சிரோன்மணி, 948 பீமாஸ்ரீ, 951 மைக்ரோ பட்ஜெட். இந்த பாலிசில எல்லாம் இந்த 2 ரைடர்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனா எந்த ரைடர் எடுக்கணும்? ஏடிடிபி தான், வேற சாய்ஸே இல்லை. நம்மளை பொறுத்தவரை ஒரே ரைடர் ஏடி அண்ட் டிபி. ஏபி ரைடரை மைண்ட்ல விட்டு தூக்கிடுங்க. சில பிளான்ல ஏடி அண்ட் டிபி ரைடர் மட்டும்தான் இருக்கு. அது என்னென்ன பிளான் பாத்தீங்கன்னா 916 நியூ பீமா பட்ஜெட்லயும் 917 சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்லயும் ஏடிடிபி ரைடர் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி சில பிளான்ல ஏபி ரைடர் மட்டும்தான் இருக்கு. அது என்னென்ன பிளான் பாத்தீங்கன்னா 904 ஜீவன் ஆரோக்கியா, 849 நிவேஷ் பிளஸ், 852 SIIP, 855 ஜீவன் அமர். இதுலயும் ஜீவன் அமர்ல சிங்கிள் பிரீமியம் மோடு போட்டீங்கன்னா இந்த ரைடர் கிடையாது. அதை நான் வச்சுக்கோங்க. ரெகுலர் பிரீமியம் மோடுக்கு மட்டும்தான் இருக்கு. 943 ஆதார் ஸ்டம்ப், 944 ஆதார் சீலா. இதுக்கெல்லாம் ஏபி ரைடர் மட்டும்தான் இருக்கு, ஏடிடிபி ரைடர் கிடையாது. இதுதாங்க ஒரு கழுகு பார்வையை நான் பார்த்திருக்கேன். இதுல ஏதாவது விட்டு போயிருந்தாலோ இல்ல உங்களுக்கு புரியாம இருந்தாலோ, மணி இப்ப 8:52 ஆகுது. இன்னொரு 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் வந்து உங்களுடைய கேள்வி பதிலுக்கான நேரம். நன்றி. நன்றி சார், நன்றி சார். சார் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணுங்க சார். ஓகே, இப்ப தெரியுதா சார் மதியம் சார்? ஈகல் கழுகு பார்வை பார்த்ததோடைய பார்வை தெரிஞ்சு போச்சு பாருங்க. அன்னைக்கு ஆல் ரைடர் சொல்லி கொடுத்தீங்க, அதே 1 மணி நேரத்துல சொல்லி கொடுத்தீங்க.
ஆமா இப்போ வெறும் டிஏபி மட்டும் சொல்லி கொடுத்தீங்க, அது 1 மணி நேரத்துல வருது பாருங்க. வரும். ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதுதான் அது கழுகு பார்வை. சாதா பார்வை பார்த்தா எனக்கு வந்திருக்காது, கழுகு பார்வையை பார்க்க கண்டுதான் வந்திருக்கு. ஓகே, எனிவே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது டவுட் ஜீவன் சாந்தி பிளான்ல வந்து டிஏபி எல்லாம் கிடையாதுங்க. ஜீவன் சாந்தி ஒருத்தர் கேக்குறாரு, ஜீவன் சாந்தில எல்லாம் கிடையாது. இப்ப நான் போட்ட லிஸ்ட் தான். ரொம்ப அறிவாளியா இருப்பாரு நினைக்கிறேன். வேற யாராவது கேக்குறாங்களா? செந்தில் முருகன் சார், டவுட் கேளுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். இப்ப என்னோட டவுட் என்னன்னாக்கா, இப்போ பாலிசி வந்து லைவ்ல இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா அந்த ரைடர் கிடைக்கும்னு சொல்றீங்க. சப்போஸ் அது வந்து கிரேஸ் பீரியட் முடிஞ்சிடுச்சு, அந்த டைம்ல அவருக்கு ஆகாம அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சு திரும்ப அவரு கட்டிட்டாரு, அப்ப வந்து ஆச்சுன்னா கிடைக்குங்களா பாலிசி? கிரேஸ் பீரியட் முடிஞ்சு கட்டிட்டாதான் பாலிசி ஃபோர்ஸுக்கு வந்துருதே, அப்புறம் என்ன? அத பத்தி என்ன? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, உங்க தேங்க்யூ. இல்ல நீங்களே விடையும் சொல்றீங்க, கேள்வியும் கேக்குறீங்க. இல்ல அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஃபைனை போட்டு கட்டும் போது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கிடைக்குங்களா அப்படின்னு கேக்குறேன். அது பாலிசி அந்த டயத்துல ஃபோர்ஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாரு கேக்குறா? சண்முகம் சார். டெக்னிக்கல் क्वेश्चन ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தான் கேட்பாங்க போல தெரியுது. ஆமா இதுக்கு சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இது வேற பாலிசி பத்தி கேக்குறேன். ஜீவன் சாந்தி போட்டு சார் எவ்வளவு நாளுக்குள்ள சார் அவங்க சரண்டர் பண்ண முடியும் சார்? இப்ப இன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட் பத்தி இல்ல அது இல்லைன்ற அதான் இந்த பாலிசி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், உங்க மூலியமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒரு அடிஷனல் கேள்வி கேக்குறேன். அடிஷனல் கேள்விக்கு நம்ம தலைவர் சொல்லுவாரு. தேங்க்யூ சார். சாரி சார். ஓகே ஓகே ஓகே. நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் கடையில ஹோட்டல்ல பூந்துக்கிட்டு எனக்கு முட்டை வேணும், கறி வேணும்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ஒரு கழுகு பார்வை பார்த்திருக்கோம், அத பத்தி கேட்காம வேற எதுவும் கேட்கிறாரு. ஓகே சார், முடிச்சுக்கலாம் சார். வேற யாரு கேக்குறா? இல்லைன்னா முடிச்சுக்கலாம். வேற யாருன்னா கேளுங்க, நல்ல சான்ஸ் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு, கேள்வி கேட்கலாம். இதுக்கு அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்காது. ராணிப்பேட்டா பிரான்ச்ல தான் போய் ஜெயபத் சார், டவுட் கேளுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், கேளுங்க சார். சார் வந்து அந்த ரைடர் பெனிஃபிட் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தார் மேடம். இதுல ஒரு சின்ன டவுட் மேடம். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அத கேள்விப்பட்ட பிறகு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, கிரேஸ் பீரியட் தாண்டி, அது அப்செட் பண்ணிக்குவாங்களா சார் கிளைமுக்கு? டெத் ஆகாம இருந்தா என்ன கட்டிக்கலாம் சார். டெத் ஆன பிறகுதான் கட்டக்கூடாது. டெத் இல்லாம இருந்தா எப்பனாலும் கட்டிக்கலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸ்பாட்ல டெத் ஆயிட்டாருன்னா நம்ம கட்டக்கூடாது. ஓஹோ, சரி சார், சரி சார். ஓகே ஓகே. சார் குட் ஈவினிங் சார். இப்போ வந்துட்டு யாருக்காவது டிசபிலிட்டி ஆயிடுச்சு, அவங்களுக்கு மெசேஜ் எல்ஐசி மெசேஜ் வர்றது வந்து பிரீமியம் கட்ட சொல்லி அந்த மிச்சம் இருக்கிற ரைடர்ஸ்க்கு மட்டும் தான் வருமா சார், இல்ல ஃபுல்லா வரும் நம்ம வந்து எதுக்கு வேணுமோ அது மட்டும், ஐ மீன் எந்த ரைடருக்கு மட்டும் கட்ட வேண்டுமோ அது மட்டும் கட்டிக்குமா சார்? இது என்ன விக்னேஷ், நம்ம என்ன ரைடர் கட்டணுமோ அதான் கட்டணும். நம்ம வந்து அப்படி எஸ்எம்எஸ் வந்தாலுமே நம்ம போய் நம்ம சொல்லி நம்ம இந்த மாதிரி டிசபிலிட்டி பெனிஃபிட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மிஷின்லயே அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்க நினைச்சாலும் அந்த பிரீமியத்தை எல்லாம் கட்ட முடியாது, ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளாக் ஆயிடும். சரிங்க சரிங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே ஓகே. சரவணன் சார். மேடம் சார், அற்புதமா பேசுனீங்க சார், அருமையா இருந்தது. டவுட் எதுவும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன டவுட் சார், ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். டவுட் கிடையாதுட்டு ஒரு டவுட்டா? இல்ல சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா விரல துண்டாயிடுச்சு, கால் விரல துண்டாயிடுச்சு சார், இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா சார்? சார் இவ்வளவு நேரம் அதான் சார் எடுத்தேன். எது வந்து டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்தனா இல்லையா? அது ஓகே சார். ஆனா அது வந்து ஒரு கை போச்சுன்னா ஒரு கால் போச்சுன்னா சொன்னீங்க, பட் என்ன விரல் போச்சா அப்படின்ற மாதிரி. அப்ப அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம், அதெல்லாம் வராது. அதெல்லாம் வந்து டிசபிலிட்டில வராது.
அது ஏன்னா நீங்க அதுவும் உடல்ல ஒரு உறுப்பு தான். சரவணன் சார் வண்டி இன்சூரன்ஸ் எடுங்க, மெடிக்கல் பாலிசி எடுங்க, அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு சார் நான் சொன்ன அந்த 6 ஃபங்க்ஷன்ல 4 ஃபங்க்ஷன் அவரால செய்ய முடியாட்டி வரும் சார். சிம்பிள் கேள்வி அதான் சார். ஓகே 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 ஓகே. மற்றதெல்லாம் கிடைக்காது. ஆமா அவ்வளவுதான். ஓகே சார். அது வெங்கட்ராமன் பாலாஜி. வெங்கட்ராமன் சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவருடைய ஒரு பிரீமியம், அதாவது கிரேஸ் பீரியட் இருக்கு. கிரேஸ் பீரியட்லயும் அவருக்கு பணம் கட்டல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் வந்து பணம் கட்டுறாங்க. சார் இப்பதான் சொன்னேன் 2 நாள் இறங்குறாரு. சார் இப்பதான் சொன்னேன், டெத் ஆன பிறகு கட்டக்கூடாது, சீரியஸா இருக்கும்போது கட்டலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார், எனிவே முடிஞ்சு நினைக்கிறேன். ஆமா முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாம் சார். முடிச்சுக்கலாம். அமுதா மேடம் சார், சாருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். நம்ம சாருக்கு போய் என்ன சார் நன்றி சொல்றது? ஒவ்வொரு வாரம் வரும்போது அசத்தரோட வராது சார். உண்மையிலே சொன்னா இந்த வாட்டி வந்து ஃபார்ம் சொன்னீங்க சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைமா நான் அந்த ஃபார்மையே பாக்குறேன் சார். நானே இப்பதான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்களா சார்? ஆமா. இல்ல சார், உங்க புண்ணியத்துல நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல உங்க புண்ணியத்துல நான் பாத்துட்டேன். அதான் சொன்னீங்களா சார், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா போய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. உங்களோட அதாவது வந்து நம்ம எஸ்எம்ஜி குரூப்புக்கு வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டா எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவா உங்க பாணியில சொன்னா நச்சு சூப்பரா சொல்றீங்க. அடுத்து நீங்க வரும்போது ஒவ்வொரு கிளாஸும் வந்து சார் கழுகு பார்வை, நீங்க அடுத்த வாட்டி பாம்பு பார்வை வருதா என்னன்னு தெரியாது சார். ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது எங்களோட எஸ்எம்ஜி குரூப் ஒவ்வொருத்தர் வளர்ச்சிக்கும் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க உங்களை மாதிரி எல்லா ட்ரெயினரும் வர்றதுனாலதான் எல்லாருமே என்டிஆர்டியோ கேலக்சியோ இந்த ஒரு இது வர்றதுக்கு ஒரு சான்ஸ்பிளாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எஸ்எம்ஜி குரூப் சார்பாகவும் வந்திருக்க அனைவரும் முகவர் சார்பாகவும் மறுபடியும் ஒருமுறை நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். எஸ்எம்ஜி குரூப் வாழ்த்துக்கள். மதியம் சார். சொல்லுங்க சார். இது வரைக்கும் நடந்த அந்த 339 லெக்சர்ல யாரோட லெக்சர் வந்து மனசை கவர்ந்தது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்து நான் எடுத்தேன். சரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது யாரு அப்படின்னா இளஞ்செழியன் சார் வந்திருக்காரு. சூப்பர் ரொம்ப பெருமையா இருக்கு சார். செகண்ட் ரேங்க் வந்து நீங்க வந்திருக்கீங்க. அப்படியே அதுவும் ரொம்ப பெருமை. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா அனந்த் தம்பி 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்க. ரைட். ரொம்ப சந்தோஷம் சார். அதனால உங்க பெற்ற தாய் தகப்பனாருக்கு நன்றி சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே. எல்ஐசி ஃபேமிலின்னு சொல்றது. ஆமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார், வெல்கம். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.